தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 20/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 113:9. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார். தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார் என்கிறது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியை, கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், ஒரு மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்க என்னால் மட்டுமே முடியும். ஆனால் இந்த நவீன காலத்தில் மக்கள் ஏதேனும் சிகிச்சை மூலமாக குழந்தையை பெற்றுவிடலாம், அனைத்து காரியங்களையும் பணம் இருந்தால் சாதித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், அப்படி அல்ல. நான் நினைத்தால் மட்டுமே குழந்தை பேரு, வீடு வாசல்கள், திருமண காரியங்கள், வேலை வாய்ப்புகள், இப்படி உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களையும் நான் நினைத்தால்தான் அது நடந்து முடியும் என்று அவர் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது சகரியா, எலிசபெத் இவர்கள் மிகவும் வயதில் சென்றவர்கள். அவர் சகரியா ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தார். குழந்தை பாக்கியமே இல்லை என்றாலும் அவர் சோர்ந்து போகாமல் தனது இறை பணியை செய்து கொண்டே இருந்ததினால் கர்த்தர் மனதுருகி அவருக்கு யோவான் என்ற ஒரு தீர்க்கதரிசியை மகனாக கொடுத்தார். பிரியமானவர்களே, இதே போன்று தாவீதுடைய மனைவி மீகாள், அவர் இறைவனுடைய அந்த பெட்டியின் முன்பு நடனமாடி அவரை ஸ்தோத்தரித்ததை பார்த்து அவமதித்தாள். உடனே கர்த்தர் கோபப்பட்டு அவளுடைய கற்பத்தை அடைத்து அவள் மரணமடைய மட்டும் அவளுக்கு குழந்தை பேர் கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, அப்பொழுது இந்த 2 சம்பவத்திலும் நமக்கு என்ன தெரிகின்றது? இறைவன் நினைத்தால் மட்டுமே குழந்தை கிடைக்க முடியும். சில தாமதங்கள் ஆனாலும் கூட நாம் இறைவனுக்கு மனம் சோர்ந்து போகாமல் அவருக்குரிய இடத்தை கொடுத்து அவரை நாம் அதிகமாக துதித்து அவருக்கு நாம் இறைபணி செய்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல, அனைத்து காரியங்களிலும் வெற்றி தந்து உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் சோர்ந்து போகாமல், சகரியா எப்படி அவருடைய இறைப்பணியை சோர்ந்து போகாமல் செய்து கொண்டே இருந்தாரோ, அதே போன்று நாமும் இறைவனை தேடுகின்ற காரியத்தில், அவரை துதிக்கின்ற காரியத்தில், வேத வாசிக்கின்ற காரியத்தில் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபிப்போம், துதிப்போம், இறைவசனத்தை வாசித்து இறைவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஏற்ற காலத்தில் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தேவையான அனைத்து காரியங்களையும் தந்து உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக மலடியை பிள்ளை தாட்சியாக மாற்ற உம்மால் மட்டுமே கூடும். அது மட்டுமல்ல, நீ நினைத்தால் மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற முடியும் என்று இந்த கிருபையின் வார்த்தையின் மூலமாக தெளிவாக கூறினப்பா. நாங்கள் 2 பாத்திரங்களை பார்த்தோம். ஒன்று மீகாள், இன்னொன்று சகரியா, எலிசபெத். அப்பா, இதில் உம்மை சோர்ந்து போகாமல் தேடின சகரியா, எலிசபெத்தை நீ ஆசீர்வதித்தீரப்பா. உம்மை இகழ்ந்த உமது தாசனை இகழ்ந்த மீகாளுக்கு கற்பத்தை அழைத்திருப்பா. இப்படி நீ நினைத்தால் மட்டுமே அனைத்து காரியங்களும் கிடைக்கும் என்று எங்களுக்கு அறிய செய்த இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனும் சகோதரியும் நாங்கள் சோர்ந்து போகாமல் சகரியாவை போன்று, எலிசபெத்தை போன்று உம்மை துதித்துக் கொண்டே இருப்போம், உமக்குள்ள கடமைகளை செய்து கொண்டே இருப்போம் என்று யார் யாரெல்லாம் உறுதியளிக்கின்றார்களோ அவரை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு அனைத்து காரியங்களையும் வெற்றி தந்து ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.